அவன் கேமரா எப்படி சீக்கிரம் சாளரத்தை திறந்து நான் நீலவானத்தில் சிரிக்கிற சந்திரனை பார்க்கிற பொழுது தென்னகீற்றினொழியாக பார்க்க வேண்டும். அந்த மாளிகையிலே என்னோடு பாட்டு கலந்திடவே ஒரு பத்திரிப்பட்டு வேண்டும். சிவகாசி ஜெயலட்சுமி மாதிரி மாட்டிவிட்டது. எங்கள் கூட்டுக்கணியிலே பராசக்தி நீ கவிதைகள் கொண்டு தர வேண்டும். நாம் கேட்கிறது அடுத்த சுத்தெல்லாம் பட்டாபடம்னு ஆசைப்படுறோம். எங்கள் கூட்டுக்கணியிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அவளுக்கு வெக்க வந்துச்சு. வேற என்ன பாரதி, அந்த காட்டு வெளியினிலே அம்மா நீங்கள் காவல் விட வேணும்னு கேட்டான். இதுதான் கனவு. இதோட நிறுத்தி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை விட மோசமானது நிறைவேறாத கனவுகளுக்கானது. ஆகவே நிறைவேறுகிற கனவுகளை எல்லோரும் காண்போம். மண்டல தலைவர் செல்வத்திற்கு மகுடத்தில் இருக்கிற ஆளுநருக்கு இனிமேல் அடுத்த அந்த ஆளப்போகிற ஆளுநருக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கை நான் முதலில் பதிவு செய்கிறேன். சவால்கள் நிறைந்த உலகத்தில், போட்டிகள் நிறைந்த உலகத்தில் ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், வானம் வைகளை எடுத்து வைத்தேன். நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் வீரவையை எடுத்து வைத்தேன், வானம் நட்சத்திரத்தை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், வானம் வெயிலை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், வானம் கருணங்களை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், வானம் மேகங்களை எடுத்து வைத்தது. நான் கவிதை எடுத்து வைத்தேன், வானம் வானவிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், வானம் நிலவை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், வானம் இடியை எடுத்து வைத்தது. நான் புது புது லட்சியங்களை நோக்கிய பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்று கவிஞன் கவிதையை இருக்கிறார். ஆகவே மண்டல தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நண்பர் செல்வம் புது புது லட்சியங்களை நோக்கி தன்னுடைய அடிகளை எடுத்து வைத்து சரித்திரத்தை படைக்க வேண்டும், சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்தி காலம் விளைகிறது. என் கோலத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். விருந்துக்கு இருக்க முடியாதே கருதுகிறேன். விரைய வேண்டிய நான் இருக்கிறேன். எவ்வளவு நிமிடம் பேச வேண்டும் என்று செல்வத்தில் கேட்டேன். 40 நிமிடம் என்றவர் சொன்னார். 40 நிமிடத்தில் முடித்திருப்பதாகவே நம்புகிறேன். அதற்கு பிறகு இனிமேல் பேசக்கூடாது. இப்படித்தான் ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தார். அமெரிக்காவில் உடனே எதிர்த்து துப்பாக்கி எடுத்து குறிப்பார்க்கிறார். குறிப்பார்க்க நீங்கள் நடித்திருப்பார். காலையெல்லாம் நடிந்து வார்த்தைகள் வரவில்லை. அப்போது குறிப்பார்க்க சொன்னால் நீ பேசு, நீ பேசு. எப்போது உண்மை நான் சொல்ல மாட்டேன். என்னை யார் அழைத்து வந்தார்களோ நீ பேசு. உண்மை சொல்லாவிட்டால் அதுக்கான உங்களுடைய அழைத்து வருவார். நான் சொல்லப்போது நீ பேசணும் அவன் சொன்னான். அதே போல எனக்கு எந்த ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லை. என்னை அழைத்து வந்த என் தம்பிக்கு ஆதேசத்தை ஆபத்து வரக்கூடாது. இத்தோடு என் பேச்சை நிறுத்தி இப்போது கிடைத்த வாய்ப்பு இனி எப்போது கிடைக்கும், அப்போது எப்போது வரும் என்ற இயக்கத்தில் இப்போது சிறந்த சிந்தனை வழங்கிய நாமக்கரசர் சம்பந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடத்துதல் குழு சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவருக்கு குழுக்கள் இன்றும் நிறைய இருக்கிறது. ஒரு கிராம் தங்க காசு ஹாப்பி பர்தர்ஸ் வழங்கும்
தங்க காசு குழுக்களின்